மல்லி. விஜய் இங்கே தான் வேலை பார்த்த இடத்துல 5000 சம்பளம் கொடுத்ததை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு. பரவாயில்ல, நாம் வந்த கொஞ்ச நாள்லேயே நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அட்வான்ஸாக 5000 பணம் கொடுத்துருக்காரு இந்த முதலாளி அப்படின்னு அதில் போயிட்டு மல்லிக்கு ஒரு புடவை வாங்குறாரு. வாங்கிக்கிட்டு மல்லியை பார்க்க சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. பார்த்தா மல்லி வீட்டில் இல்லை. அண்ணன் பொண்ணிட்ட கேட்குறாங்க. மல்லி பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காப்பா, வந்துடுவான்னு சொல்லவும் சமாளிச்சிடுறாங்க. மல்லி இங்கே திரும்பவும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தனக்கு தெரிஞ்சவங்க மூலயமா ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க. ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக வெண்பா ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுறது. கரெக்டாக மல்லிக்கே அந்த ஆர்டர் புக் ஆகுது. மல்லி அதை பார்த்து ஷாக்காக வராங்க. என்னது, வெண்பா பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கா போல், அது நமக்கே வந்திருக்கே, நாம் எப்படி போய் டெலிவரி பண்ண முடியும்? வந்த முதல் நாளே ஆர்டர் டெலிவரி பண்ணலன்னா பிரச்சனை ஆகிடுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு டிஷர்ட்டை கழட்டி வச்சுட்டு டிக்கியில் பீஸா எடுத்து உள்ளே போயிட்டு காலிம்பில் அடிக்கிறாங்க. கரெக்டாக வெண்பா ஓடி திறந்து பார்க்குறாங்க. மல்லியாக இருக்குது. மல்லிமா வந்துட்டிங்களா? நீங்கள் என்ன பீஸா தந்துருக்கீங்க? எங்கே இந்த பீஸா காய் அப்படின்னு கேட்க மல்லி உடனே டக்குன்னு, இல்லை வெண்பா, நான் உள்ளே வந்தேனா அப்போ தான் பீஸா எடுத்து வந்தாங்க, அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சமாளிச்சுறாங்க. உடனே உள்ளே போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. விஜய் மல்லியை பார்த்து, மல்லி, இது மாதிரி நான் வேலை பார்த்தல கம்பெனி, அந்த கம்பெனியில் என்னுடைய வேலையை பாராட்டி எனக்கு அட்வான்ஸாக 1000 பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மல்லி ஒன்று, என்ன விஜய் உண்மையாவா? ஆமாம் மல்லி, எனக்கு அதை நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அப்போல்லாம் இந்த மாதிரி சந்தோஷம் வந்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு 5000 பணம் கிடைச்சதும் அதில் உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா மல்லி அப்படின்னு புடவை காட்டுறாங்க. காட்டவும் மல்லி ஒன்று புடவை எடுத்து பார்த்துட்டு, விஜய் ரொம்ப நல்லாக்கு விஜய் இந்த புடவை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போ டக்குன்னு மல்லிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. மல்லி ஒன்றே ஓடி போய் வாமிட் எடுக்கிறாங்க. விஜய் ஒன்றே, மல்லி என்னாச்சு மல்லி, உனக்கு ஏன் வாமிட் வருது? சரி சாப்பிட்லையா, இல்லை சாப்பிட்றது ஒத்துக்கலையா மல்லி? சொல்லு மல்லி. தெரியல விஜய், காலையில் ஒரு மாதிரி கொமடிட்டு தான் வந்துட்டுருக்கு, அது 2 நாளாக அப்படி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை விஜய், இருங்க நான் போய் இந்த புடவை கட்டிட்டு வரேன். இல்லை மல்லி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாமா? ஐயோ விஜய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது நார்மலாக சாப்பிட்டு ஒத்துக்காமல் இருக்கும், இருங்க நான் போய் புடவை கட்டிட்டு வரேன் அப்படின்னு மல்லி போயிட்டு புது புடவை கட்டிட்டு வராங்க. கட்டிட்டு வரதை பார்த்தா விஜய், மல்லி அப்படியே பார்க்கறது நீ தேவதை மாதிரி இருக்க, உன்னை இத்தனை நாள் மிஸ் பண்ண நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மல்லி. சே, நீ அந்த வீட்டில் இருக்கும்போது என் கூடிய இருந்த, அப்போல்லாம் எனக்கு உன்னுடைய அருமை தெரியலை, ஆனால் இன்றைக்கி அருமை தெரியும் போது உன்னை இப்படி கஷ்டப்படுத்தி வச்சுருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது மல்லி. என்ன விஜய் பேசுகிறீங்க? எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது? அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்ல மல்லி திரும்ப லைட்டாக அப்படியே மயக்கம் சாயிடாங்க. விஜய் டக்குன்னு மல்லியை பிடிச்சி, மல்லி இணைச்சி மல்லி உனக்கு மல்லி அப்படின்னு சொல்ல மல்லி மயங்கிடுறாங்க. அதை பார்த்து பதறி போன விஜய் உடனே, அன்னபூர்ணியம்மா மல்லி மயங்கிட்டான், வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு மல்லி தூக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது நம்ம அரவிந்த் வராரு காரில். அரவிந்த் மல்லியை பார்த்துட்டு, சார் என்னாச்சு சார் மல்லிக்கு அப்படின்னு கேட்க, தெரில அரவிந்த், மல்லி டக்குன்னு வாமிட் எடுத்தான், மயங்கிட்டா, உடனே வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அரவிந்த் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. பார்த்தா வீட்டு பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குது, அங்கே போய் மல்லியை அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணவும் டாக்டர் மல்லியை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறதுல மல்லி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. டாக்டர் வெளியே விஜய் சார்ட்ட, இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மேடம், அப்போ எதனால மயங்கனா சொல்லுங்கள் மேடம், வாமிட் வெளியே எடுத்தோம் என் மனைவி, என்னாச்சு அவளுக்கு இப்போது? சார் பதறாதீங்க சார், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, அவங்க இப்போது கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல விஜய் அவனே, மேடம் உண்மையாக சொல்கிறீங்க? ஆமாம் சார், அவங்க இப்போது கன்சீவாக இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் இது மாதிரி வாமிட் வரும், மயக்கம் வரலாம், சாதாரணம் தான் அப்படின்னு சொல்லவும் விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. வெண்பாவனே, டாடா அப்போது எனக்கு குட்டி பாப்பா வரப்போதா அப்படின்னு கேட்க, அன்னப்பொண்ணியும் ஆமாம் வெண்பா, மல்லிமாவுக்கு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அறிந்து உடனே விஜய் கை கொடுக்குறாங்க. சார் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் மல்லி கண் முழிச்சிட்டு, விஜய் என்னாச்சு விஜய், எனக்கு நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்க, ஒன்றில் மல்லி, நீ மயங்கிட்ட, அதான் எனக்கு பயந்து போய் உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்தேன். ஐயோ விஜய், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு மல்லி ஏஞ்சிக்காங்க. விஜய் ஒன்னே, ஐயோ மல்லி நீ அப்படியே ஏஞ்சிக்கூட சடனலாம், அப்படியே படு அப்படின்னு சொல்ல, ஏன் விஜய் என்னாச்சு, எனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ மல்லி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வழக்கமாக எல்லா பொண்டாட்டியும் புருஷன்ட்டு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு, நான் தான் உனக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன விஜய் சொல்கிறீங்க, எனக்கு புரியல. மல்லி, நீ இப்போது கர்ப்பமாக இருக்க, நான் அப்பா ஆக போகிறேன், நீ அம்மா ஆக போகிற அப்படின்னு சொல்ல மல்லி மூஞ்சிலாம் மாறிடுச்சு அப்படியே. விஜய் ஒன்னே, என்ன மல்லி ஏன் ஒரு மாதிரி இருக்க, எதுவும் பிரச்சனையா, ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்லை விஜய், நான் மல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் நமக்கு இதெல்லாம் தேவையா விஜய்? மல்லி என்ன பேசுகிறீன்னு? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், முதல் நாள் எனக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் கிடச்சது, அதில் உனக்கு புதுசாக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை கட்டியிருக்க இந்த நேரத்தில் நீ இப்போது கர்ப்பமாக இருக்க. பாரு மல்லி, நம்ம அடுத்த லெவலுக்கு முன்னாடி போகிறதுக்கான ஆதாரம் மல்லி இது. நம்மள்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சந்தோஷத்துக்கு
பஞ்சமே இல்லை. அந்த கடவுள் நம்மளை இன்னும் நிறைய சந்தோஷமாக இருக்க வைக்கிறாரு. அதனால தான் இந்த சந்தோஷமான நேரத்தில் நீ கர்ப்பமாக இருக்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் மல்லி தேவையில்லாமல் கண்டதைப்படி யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லி. கண்டிப்பாக நாம் நல்ல நிலைமைக்கு வரதான் போகிறோம். நீ வேணா பாரேன், நம்ம குழந்தை வந்த நேரம் நமக்கு எளிமையாக எல்லாம் நல்லதே நடக்க போகுது அப்படின்னு விஜய் சொல்ல, மல்லி உடனே நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுற முதல் நானாக தான் இருப்பேன் விஜய் அப்படின்னு மல்லி ஃபீல் பண்ணவும், விஜய் ஒன்னே ஒன்றும் இல்லை மல்லி அப்படின்னு சொல்லி மல்லியை கட்டிப்பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. அதை பார்த்து மல்லி அப்படியே கண் கலங்குறாங்க. விஜய் ஒன்னே என்னாச்சு மல்லி அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை விஜய், இது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி அவனுடைய அன்பை அப்படியே பரிமாறிக்கிறாங்க.